இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் பாலைத்த வெற்றியின் நாள் இது. இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. சுவே தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, ஓ அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும்
போடப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. ஓ தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்றையாக மகிழ்வோம். ஆர்க்கலி எச்சகரே அல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கைகள் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரைவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரைவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரைவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரைவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரை உன்னாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரை உன்னாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஓ ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்தே நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரை, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஓ ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்தே நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஓ கூலியில் விழாதபடி அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்தே நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி
நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஓ ஆர்ப்பரிப்பேனே, கர்த்தர் நீ செய்தேன் நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை சூழ்ந்து கொள்ளுதே, நித்தியரை உன்னாயங்கள் என்றும் நீக்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே, கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஓ ஆர்ப்பரிப்பேனே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கேடகமானவரே, எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை பாடி துதிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் கொடுத்த மிகப்பெரிய சாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நாடுங்கள் என்று சொன்ன நம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பாப்பீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஆவியானவரே, நன்றி நன்றி. நீ இரட்சகர், நீ ராஜாதி ராஜா என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை கர்த்தரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. அளவற்ற அன்பினால் நீர் எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே, மாசு இல்லாத அன்பினால் நிரப்புகிற தேவன், மகிமையான தேவன், கனமுள்ளவர், மாசற்றவர், இரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக்கொண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆண்டவரே, நீ எவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே, இரத்தத்தையே சிந்தி எங்களை மீட்டுக்கொள்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளான அந்த அன்பு ஆண்டவரே, பவுல் சொன்னது போல நீளம் அகலம் ஆழம் உயரம், ஓ அது அளவில்ல முடியாத அன்பு ஆண்டவரே. அல்லேலூயா. இரட்சகரே, உம்முடைய அன்புக்காக நன்றி ராஜா. இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்த தெய்வமே ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்த அன்பு, எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது ராஜா. இரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நன்றி ராஜா. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி ராஜா. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, எண்ணி எண்ணி துதிக்கான் அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னை அழைத்த அன்பு, என்னை ஊழியத்திற்கு தெரிந்த அன்பு, என்னை அழைத்த அன்பு, என்னை ஊழியத்திற்கு தெரிந்த அன்பு, கவர்ந்திழுக்கும் தேவனின் அன்பு, என்னை கவர்ந்திழுக்கும் தேவனின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு,
ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ஓ மகிமை சொல்ல சொல்ல முடியாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, இரட்சகர் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை உமக்கே ஆராதனை, ஓ ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை, என்னை அழைத்த அன்பு, என்னை ஊழியத்திற்கு தெரிந்த அன்பு, என்னை அழைத்த அன்பு, என்னை ஊழியத்திற்கு தெரிந்த அன்பு, என்னை கவர்ந்திழுக்கும் தேவனின் அன்பு, ஓ ராஜா மெய் கவர்ந்திழுக்கும் தேவனின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஆராதனை ஓ ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஓ ஆயுளெல்லாம் ஆராதனை, போதுமானவரே புதுமையானவரே பாதுகாத்தவரே என் பாவம் தீர்த்தவரே, ஓ போதுமானவரே புதுமையானவரே பாதுகாத்தவரே என் பாவம் தீர்த்தவரே, ஆராதனை ஆராதனை ஆயுள இரட்சகரே ஆராதனை உமக்கே ஆராதனை, ஓ ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை உமக்கே ஆராதனை, ஓ ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இந்த ஆராதனை வேலையிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக பிரசன்னம் கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிற இரட்சகரே. ஆண்டவரே ஆகஸ்ட் 15 மீட்டிங்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இந்த மீட்டிங்கை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறையா வல்லமையின் தேவனே. எலியா ஜெபித்த பொழுது எப்படி ஆண்டவரே ஒரு பயங்கரமான ஒரு இரைச்சலின் மலையை நீ கட்டளையிட்டீரோ, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவருடைய பிரசன்னமும் மகிமையும் ஆவியானவருடைய கிரியையிலும் ஆண்டவரே அந்த மீட்டிங்கிலே அவ்வளவாய் ஆண்டவரே பெரும் மலையைப் போல ஆண்டவரே ஒரு இரைச்சல் அந்த மீட்டிங்கிலே உண்டாகட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நன்றி. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார் என்று சொன்னபடி ஆண்டவரே அநேகருடைய ஆண்டவரே வந்து வருகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் கர்த்தாவே உங்கள் விசேஷித்த தரிசனத்தை கர்த்தர் வைப்பிறாக.
ஆசீர்வதிப்பீராக. வருங்கால ஆண்டவரை எழுப்புதலின் பாத்திரங்களாய் கத்திரவங்களை ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சகல பிரயாசத்திலும் ஆண்டவரை பிரயோஜனம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் எடுக்கிற பிரயாசங்களை எல்லாவற்றிற்குமே பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மீட்டிங் விரோதமாக எழும்புற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப தம்பிமார்களும் தங்கச்சிமார்களும் எழுப்புதலின் ஆயுதங்களா தேசத்திலே எழும்பி ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவரை பிணைகாசுகளாய், உமக்கென்று பரிசுத்தமாய் தீர்மானம் எடுக்கிற தானியேலுகளாய், உமக்கென்று தேவன் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எஸ்தர்களாய், தெபோராக்களாய் ஆண்டவரை ஒவ்வொருவரை எழுப்புவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறமையா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. ஒரு மாம்பெரும் ஆண்டவரே தரிசனங்களை அந்த இடத்திலே வைப்பீராக. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைவெளிவீராக. நடக்கிறதான பாடல், ஆராதனை, தேவனுடைய செய்திகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அண்ணன் மோகனனை டேவிட்டனை வல்லமையாக பயன்படுத்துவீராக. ஓ உங்க வார்த்தையால் நிரப்பும்படி ஜெபிக்கிற ராஜா. உங்க தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிற ராஜா. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியங்களையும் சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் கர்த்தருடைய நாள், மன மகிழ்ச்சியின் நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று தாவீது சொல்லுவது போல ஆண்டவரே, ஒரு களி கூறுதலின் நாளை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அந்த ஆசீர்வாதத்திலையும் அந்த பரிசுத்தத்திலையும் எங்களுக்கு பங்கு தரும்படியாக அதை ஆசரிக்க கட்டளையிட்ட தேவன். அதன்படியே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பரிசுத்தத்தினாலும் எங்களை நிரப்பும்படியாக போதித்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எண்ணாகமம் 11வது அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நடத்தின பாதை. அதில் நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், தேவனுக்கும் மோசேக்கும் ஒரு நல்ல நெருங்கின உறவு. முகமுகமாய் ஆண்டவர் மோசேயோடே பேசி அவருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனாலும் ஜனங்கள் திரளாக இருந்தபடினாலும் வனாந்திர பாதையாக இருந்தபடினாலும் பலவிதமான போராட்டங்களின் வழியாக கடந்து வரும்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த காரியங்களை, ஆண்டவருக்கு லேசான காரியம், கர்த்தரின் கை குறுக வெல்லை, கர்த்தருடைய என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன். கர்த்தரின் கை குறுகவே இல்லை. 11வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, மோசே ஒரு இடத்துல 14வது வசனத்தில் ஆண்டவர் இப்போ மோசே ஆண்டவர் இடத்துல சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த இவ்வளோ பெரிய 60 லட்சம் ஜனங்கள் என்று போடப்பட்டிருக்கு, இவங்க இவ்வளோ பேரையும் நடத்திட்டு வர்றது எனக்கு எப்படி இருக்குது, என்னையால் தாங்கவே முடியல, மிஞ்சின பாரமாக இருக்கிறது. மிஞ்சின பாரம் ஒன்றையும் கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்ய மாட்டார், சுமத்தவே மாட்டார். ஆனால் ஜனங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய மனநிலையெல்லாம் மாறுபட்டதுனால அது ஊழியரை பாதிக்கிற ஒரு பாதிப்பாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதில் என்ன பிரச்சனைனா, ஜனங்களுக்கும் மோசேக்கும் இடையில் பிரச்சனை, மோசேக்கும் தேவனுக்கும் இடையில் பிரச்சனை. அப்போ இதற்கு காரியத்தை நம்ம பார்த்தோன்னா, காரணம் பார்த்தா ரொம்ப மிக சாதாரணமான காரியம்தான், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இவ்வளோ அற்புதங்களை பார்வோனுக்கு முன்பாக மோசையை வைத்து நடத்தி விடுதலையாக்கி கொண்டு வந்தாருன்றதெல்லாம் என்ன பண்ணிச்சிட்டாங்க, மறந்தே போயிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி
ஆண்டவருடைய செய்கையை நினைவு கூர்ந்து நம்மை அமைதிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்த உடனே அவங்க ரொம்ப அதை பழைய காரியங்களை மறந்துட்டாங்க. நம்ம எப்போதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்குற பழக்கம் இருக்கணும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம உடனே என்ன செய்யணும், பூர்வ நாட்களை நான் சிந்திக்கிறேன். தாவீது ஒரு இடத்துல எழுதுகிறார். இங்கே பார்க்கும்போது 1வது வசனத்தில் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. பாருங்க, ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுறது, அதாவது தேவையில்லாத காரியத்திற்காக ஒரு பிரச்சனையான ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னா முறையிடுவது கண்டிப்பாக செய்யணும் நம்ம தேவ சமூகத்தில். ஆனால் ஒரு அன்றாட சாதாரண காரியங்களுக்காக போய் நான் முறையிடும் போது தேவன் என்ன செய்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டு தேவனுடைய கோபம் முழுவதற்கு அது ஏதுவாயிற்று. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆனாலும் அப்பொழுதும் ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே 2வது வசனத்தில் விண்ணப்பம் பண்ணோன்னே அக்கினி அவிந்து போயிற்று. பாருங்கள், உடனே இப்பொழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அதுபோல் இம்மீடியட்டாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னா அதற்குரிய அதிகாரத்தையும் கிருபைகளையும் தேவன் நமக்கு தருவார். நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து நம்மளை தனியாக எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்லாம் ஆண்டவர் நின்று வேடிக்கை பார்க்க மாட்டார். நம்ம கூடையே இருந்து அது அவருடைய பிரச்சனை, அவருடைய ஜனங்கள், அவருடைய லீடர் இல்லையா. அப்போ கர்த்தர் கூடவே இருந்து உடனே விண்ணப்பம் பண்ணினார். உடனே அவர்களுக்கு அக்கினி செஞ்சிருச்சு, அவிந்து போய்விட்டது என்று பார்க்குறோம். ஆனால் இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது சாப்பாட்டு பிரச்சனை வருது. பாருங்க, சாப்பாட்டு பிரச்சனை ரொம்ப டே டு டே, டெய்லி 3 நேரம் நமக்கு சாப்பாடு என்ன அப்படிங்கும்போது 4வது வசனத்தில் அங்கே என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா, அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? ஆண்டவர் அவர்களை ரொம்ப அதிசயமாக நடத்திட்டு வராரு. ஆனால் அவங்க எகிப்திலிருந்து வரும்போது வெறும் இஸ்ரவேலர் மட்டும் வரல, சில அந்நிய ஜாதியான ஜனங்கள் அவங்களோடு கூட வந்தார்கள் என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா 10வது அதிகாரம் 29வது வசனத்தில், அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ மீதியானியர், ரெகுவேல் உடைய குடும்பம் வந்து மீதியானிய குடும்பம் தான். அதில் இருக்கிற ஓபாவையும் அவர் என்ன செய்கிறார், கூப்பிடுறாரு. அதனால தான் வேதத்தில் எழுதியிருக்கு, அந்நிய ஜாதியான ஜனங்களும் அவர்களோட கூட இருந்தார்கள். அவங்க வந்து மிகுந்த இச்சைக்குள்ளாகி என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களோட சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, இப்போ ஒரு காரியத்தை செஞ்சிடுறாங்க. ஒரு தேசத்தில் ஒரு பெரிய பாலம் இருக்குமா, நல்லா அது வழியாக தான் எல்லாமே கடந்து போகிற எல்லா அது வழி. அதாவது இது ஒரு நார்த் ஆஃப் த சிட்டியிலேருந்து சவுத் ஆஃப் த சிட்டிக்கு, வடக்கு பக்கத்துலேருந்து தெற்கு பக்கத்துக்கு போகணுன்னா அந்த பாலத்தை கடந்தால் தான் முடியும்னா நடுவில் ஒரு பெரிய ஆறு போகுது. அப்போ அந்த பாலத்தில் ரொம்ப வெயிட்டான லாரி, நிறைய ஹெவி வெயிட்டான ஜாமான்களை ஏற்றிட்டு போகிற லாரி, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் போனால் அந்த பாலம் என்ன ஆகிடும், சீக்கிரத்தில் அது வீக் ஆகிடும். அப்புறம் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகவே முடியாது. அதனால் என்ன வச்சுருப்பாங்களான்னா, ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்களாம், ரெட் கலரில் ஒரு ஸ்டார் வச்சுருப்பாங்களாம். இத்தனை கிலோ இடைக்கு மேலே இருக்கிற லாரியாக இருந்தால் அது என்ன செய்யக்கூடாது, இந்த பாலத்து மேலே ஏறி போகக்கூடாது. அது என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பாதை, அதுக்கு ஒரு மாற்று பாதை வைத்திருப்பாங்க. அந்த பாதை வழியாக சுற்றி தான் போகணும். அது வந்து ரொம்ப சுத்தாக தான் இருக்கும், ஆனால் அதுவும் ஊருக்குள்ளே போகும். அப்போ அந்த ஆல்டர்னேட் பாதை வழியாக தான் போகணும். அது அந்த பாலத்து மேலே ஏறி போகக்கூடாது. ஏன்னா அந்த செய்யக்கூடாது, ஓவர்
மிஞ்சின காரியம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன உண்டாக்கிரும்? அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிரும். ஒரு காலத்தில் யாருமே அதை தாண்டி அடுத்த சைடு போக முடியாத நிலைமை வந்துடும். அதுபோல் ஒரு அடையாளம் போட்டு வச்சுருப்பாங்களாம். அப்போ அந்த அடையாளத்தை பார்த்த உடனே இந்த ஹெவி வெஹிக்கிள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மாற்றுப்பாதையை எடுத்து அதன் வழியாக போவாங்க. அது அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பான பாதையாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட இப்படி என்ன செய்யுது, நிறைய காரியங்கள் வருது. எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், பழக்குவிப்பார். நம்ம கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை செய்வான், அதை விட மேலான காரியங்களையும் செய்வான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் பழக்குவிப்பார். அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே பாரப்பற்றக்கூடாது. ஐயோ எனக்கு என்ன இவ்வளோ சோதனைகள் எனக்கு மட்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. ஒரே ஒரு பாரம் தான் நமக்கு இருக்கணும். என்ன பாரம்? ஆத்ம பாரம் மட்டும்தான் இருக்கணும். நம்மளுடைய காரியங்களை குறித்த எந்த பாரமும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, நம்மை அழுத்தி விடவே கூடாது. எனவே அப்படி அந்த பாரம் அழுத்திருச்சுன்னா அப்புறம் ஆத்ம பாரம் குறைஞ்சி போயிடும். நம்மளுடைய பாரத்துக்காகவே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், புலம்பி அழ ஆரம்பிச்சிருவோம். அதையே திங்க் பண்ணி நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போயிடுவோம். அப்போ தேவனோடு நம்ம அதிகமான நேரத்தை செலவழிக்க முடியாது. தேவனோடு அதிகமான நேரம் செலவழிக்க முடியலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆத்மபாரம் செய்வதிலையும் ஒரு தொய்வு உண்டாயிரும். சரியா? அப்போ தேவனுடைய கட்டளைகள்லாம் பாரமானவைகளா? இல்லை. என்ன சீஷர்கள் ஒரு இடத்துல சொல்லிடுவாங்க, உடைய கட்டளைகள்லாம் ரொம்ப பாரமானவைகள், இது இதை யார் கை கொள்ளுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் திரும்பி போயிடும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில். இப்போ அன்பு இருந்தால் எந்த ஒரு காரியமும் பாரமாகவே இருக்காது. அன்பு குறையும் போது எந்த ஒரு காரியமும் எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக தெரியும். எனவே நாம் அந்த அன்பை எங்கே பெற முடியும்? ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இருதயத்தை நிரப்புதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனைகள் என்ன ஆயிரும், ரொம்ப லகுவானதாக மாறிவிடும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதில் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் எடுத்துக்கொண்டோன்னா யோபு 34:23 வாசிக்கலாமா? யோபு 34:23. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சண்டை போடும்படி, இந்த மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினது ஒன்றையும் என்ன செய்ய மாட்டார், சுமத்தவே மாட்டார். நம்ம கர்த்தர் தான் என் மேலே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வச்சுட்டாரு, ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, வழக்காடக்கூடாது. என்ன ஆண்டவர் யோபு அவருடைய அனுபவத்தில் தெளிவாக சொல்கிறார். அவருக்கு எவ்வளோ பாரம் வந்துச்சு நமக்கு தெரியும்ல. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த பாரத்தை என் மேலே வைக்கலைங்கிற தேவனை குறித்த ஒரு நல்ல அறிவு அனுபவம் அவருக்கு இருந்தது. அந்த ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. தாவீது அவருடைய அனுபவத்தை சங்கீதம் 131:1 சொல்கிறாரு. தாவீதுடைய அனுபவம்லாம் நமக்கு தெரியும். அவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சாட்சி பெற்றவர். அவ்வளவு ஆண்டவரோட நெருங்கின ஒரு உறவு அனுபவங்கள்லாம் இருந்துச்சுன்னா போன இடத்திலெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார், தாவீதை காப்பாற்றினார், பாதுகாத்தார். என்ன வர வர விருத்தி அடைந்தான். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்ல புரிதல், நல்ல ஒரு உறவு இருந்தால் கூட தாவீது எப்படி இருக்கிறாரு, ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தலை போடவே மாட்டேன். எதுலையாவது போய் நம்மளை ரொம்ப காரியதாக நினைத்து என்ன செஞ்சிடக்கூடாது, பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்கிட்டு ஐயோ எனக்கு ஆண்டவர் ரொம்ப பாரம், இது தாங்கிக்கவே முடியல என்னால் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து விடவே கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 1:8 அவர் சொல்கிறாரு, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில்
பிழைப்போம் என்னும்ன்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்கிறார், அப்போ ஊழியத்தின் நிமித்தம் இது என்ன, அப்போ பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு உபத்திரவம் வந்துச்சு. ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவ்வளோதான், செத்தோம், பிழைக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு அவங்களுடைய ஒரு அனுமானம். நாம் என்ன செய்ய மாட்டோம், இனிமேல் பிழைக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டமான பாரம், மிகுந்த வருத்தம், நமக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் நமக்கு வந்துருச்சுன்னு நினச்சாங்க. நான் 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நம்மளை கொன்று போடுவதற்காகவே ஆண்டவர் என்ன செய்யலை, ரட்சிக்கவே இல்லை. நமக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறது எதற்காக, அதை செய்து முடித்து தேவ நாமம் மகிமைப்படும்படியாக தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு நல்ல காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. சில தீமைகள் குறைவுகளையும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதனால் நம்ம நிச்சயமாக சொல்லலாம், எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடவே கூடாது. எனவே நம்ம ஒவ்வொரு பவுலுடைய அனுபவம், தாவீதினுடைய அனுபவம், என்ன யோபுனுடைய அனுபவம், இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசித்து கொண்டே, அதுக்கு தான் அதிகமாக பைபிளை வாசிக்கணுன்றது. நம்ம வாசித்து கொண்டே இருக்கும்போது நமக்கு என்ன வரும், நம்மளுடைய விசுவாசம் அதிகமாக வரும். இப்போ இங்கே ஒரு சாதாரண விஷயந்தான், என்னன்னா மன்னா ரொம்ப சலிப்பாக போச்சு. இப்போ பார்த்தாலும் மன்னா, அது என்ன, இப்போ 7வது எண்ணாகமம் 11:7 அந்த மன்னா கொத்துமல்லி இதை அம்மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களிலே அரைத்தாவது உரல்களிலே இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. பாருங்கள், எவ்வளவு அந்த மன்னாவை எடுத்து அதே தேனிட்ட பணியார மாதிரி இருக்கும்னு போட்டிருக்குது. ஆனால் அதையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா டேஸ்ட்டாக அழகாக எந்திரத்தில் வச்சு என்ன செய்வாங்களாம், அரைப்பாங்களாம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களாம், நல்லா இடிப்பாங்களாம். இடித்து அதை மாவாக்கி அதை அப்பங்களாக நல்லா சுட்டு தான் நல்லா சாப்பிட்ருக்குறாங்க. என்ன நல்ல டிசைனாக ஒரே மன்னாவையே அப்படியே விழுந்ததை எடுத்து அவங்க சாப்பிடலை, அவங்க அதுலேயும் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இப்படி செய்யும்போது அதனுடைய ருசி எப்படி போயிருக்கான், புது ஒலிவ எண்ணெய் போல், எண்ணெயின் ருசி போல் இருந்துச்சான். ஒலிவ எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆகாரம். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் எங்கே பார்த்தாலும், இப்போ நம்ம ஊரில் வேப்ப மரம்லாம் இருக்கிற மாதிரி அங்கே ஒலிவ மரம் தான் இருக்கும். அதில் ஃபுல்லாக காய் கொத்து கொத்தாக இருக்கும். அதிலிருந்து ஒலிவ எண்ணெய், அந்த ஒலிவ எண்ணெயில் 0 கொலஸ்ட்ரால். அப்போ வந்து பாளையத்தில் பனி பெய்யும் போது போய் எடுத்து அதை செஞ்சு சாப்பிடும் போகிறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரே அழுவாச்சு. என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க. ஏன்னா எகிப்தில் வந்து அதையே நினைக்கிறாங்க. அவங்க மனசை விட்டு எகிப்து என்ன செய்யலை, போவே இல்லை. ஆள் தான் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இங்கே வந்து அவங்க இருதயம்லாம் இங்கே தான் இருக்குது. ஐயோ, கொம்மட்டி காயெல்லாம் சாப்பிட்டோமே, கீரையெல்லாம் சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்டோமே, எல்லாம் கிரையம் இல்லாமல் கிடச்சிது அப்படின்ற அந்த ருசியை தான் நினைக்கிறாங்க. பாருங்கள், நாக்கு எப்போயுமே ரொம்ப பிரச்சனையான ஒரு உறுப்பு. என்ன சாப்பிட்றதுலேயும் சரி, பேசுகிறதுலேயும் சரி, என்ன எல்லாவற்றிலையுமே நாவு நெருப்பு தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க யாக்கோபு நிருபத்தில். அதுபோல் அது அவங்களுக்கு இது ருசி, புது ஒலிவ எண்ணெயின் ருசின்னு சொல்லியிருக்கு. எந்த வியாதியும் வராது. அவ்வளவு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே அழுகுறாங்க. அந்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கூடார வாசலில் உட்காந்து அழுகிறாங்க. அழுகிறத வந்து ஆண்டவரும் கேட்டார், மோசேயும் கேட்டார். ஏன்னா அவர் தானே லீடரு.
அவரும் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. 10வது வசனத்தில் அவங்க அழுகிறது, அது அவங்க ஆண்டவருடைய பார்வையிலையும் பொல்லாப்பாக இருந்துச்சு, மோசேயுடைய பார்வையிலையும் பொல்லாப்பாக இருந்துச்சு. அப்போ உடனே மோசேக்கு டென்ஷன் ஆகிடுறார். பாருங்கள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைகள், என்ன பொறுத்து கொள்ளாத மனநிலைகள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன செஞ்சிடும், கூட இருக்கிறவங்களையெல்லாம் பாதிச்சிடும். ஒரு ஆள் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆனால் அது என்ன ஆயிரும், குறை சொன்னால் மற்றவர்களுடைய மனதை, ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் 6 லட்சம் ஜனங்களை ஒரு ஆள் கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது லேசா, ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைய வளர்க்குறதே எப்படி இருக்குது. என்ன இங்கே 60 லட்சம் பேருக்கு ஒத்தாள் பதில் சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டம் தானே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னன்னார், ஜனங்களையும் நம்பினார், மோசேயையும் ஆண்டவர் நம்பினார். ஆனால் நம்பிக்கைக்கு, ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு அங்கே இடம் இல்லாதே போயிடுச்சு. மோசே என்ன பண்ணுறாரு, இவங்க டென்ஷன் ஆக்கினோடனே அவர் மோசே ஆண்டவர்கிட்ட 11வது வசனத்தில், கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன. பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போய் என்னன்ட்டார் அவர். ஆனால் யாத்ராகம் 33வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லிட்டார். அவ்வளவு நல்ல கன்ஃபார்ம்டாக அவ்வளவு ஆண்டவரோடு பேசி உறவாக இருந்த மோசே இப்போ ஆண்டவர்கிட்ட போய் உங்களுடைய கிருபையே எனக்கு இல்லை போல இருக்கே, என்ன இந்த மாதிரி ஒரே அழுதுகிட்டே கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நானாக இவங்களெல்லாம் பெற்றேன், நான் இவங்களெல்லாம் சுமந்துக்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு அவர் யார்கிட்ட போய் சண்டை போட்டார், ஆண்டவரிடத்தில் போய் கேட்டுட்டார். என்ன பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு மண்ணா போர் அடிச்சிருச்சு, இப்போ எங்களுக்கு என்ன வேணும், இறைச்சி வேணும். சாதாரண பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இறைச்சி, இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா, நல்லா கிடைக்கும். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார். அவங்க எகிப்தில் கூட மச்சங்களை சாப்பிட்டார்கள் தான் போட்டிருக்கு, இறைச்சின்னு போடல. நானும் அதையும் வாசித்து பார்த்தேன். மச்சங்களையும் அதை எல்லா விதமான காய்கறி, வெள்ளரிக்காய், கொம்பட்டிக்காய் எல்லா காயும் சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கு. இங்கே என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேண்டும். நல்லா இப்போ நம்ம வனாந்தரத்தில் தான் இருக்கிறோம், எல்லா சூழ்நிலையும் தெரிய தான் செய்யும். ஆனாலும் என்ன கேட்குறாங்க, இறைச்சி கேட்டு ரொம்ப அழுகுறாங்க. எனக்கு இது ரொம்ப மிஞ்சின பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தையில் என்னை கொண்டு போட்டுருங்கன்ட்டார். ஜனங்களுடைய பிரச்சனையையும் ஆண்டவர் சால்வ் பண்ணி கொடுக்குறாரு, தீர்த்து கொடுக்குறாரு. மோசேயுடைய பிரச்சனையையும் ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிறார். இப்போ என்னை கொன்று போடுங்கன்னா சரி கொன்று போட்டுறேன், அப்புறம் அடுத்த ஆளாக வச்சுக்கிடுவோம் அப்படின்லாம் ஆண்டவர் ஆல்டர்னேட்டுக்கு போகவே மாட்டார். என்னை கொண்டு தொடங்கினதை ஆண்டவர் என்ன செய்வார், என்னை கொண்டு தான் முடிப்பார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டுச்சு, அவன் கைகள் தான் அதை என்ன செய்யும், செய்து முடிக்கும். ஆண்டவர் அது வரைக்கும் எப்படி இருப்பார், நிச்சயமாக நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன குழந்தைகளை நமக்கு கொடுக்குறாரு, இந்த குழந்தைகளுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் ஆயுசையும் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, நிச்சயமாக கொடுப்பார். என்ன நம்ம அவரோட மட்டும் இருக்கணும், எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், ஜெபத்திலேயே ஆண்டவரோடு நாம் நடந்து வரும்போது நிச்சயமாக நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். 128வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கார் இல்லையா, தலைமுறைகளை அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்துகிற உண்மையுள்ள தேவன். இப்போ முதல்ல மோசேயோடைய பிரச்சனை என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். இப்போ மோசே தான் அவங்களெல்லாம் லீட் பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் மோசைக்கிட்ட தான் ஆண்டவரே பேசணும். ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேசலை, மோசேகிட்ட தான். அப்போ மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ ஒருவன் மாத்திரம் 17வது வசனத்தில் பார்த்தோன்னா எல்லாரையும் நிற்கும்படி செய் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் வர்றாங்க. அப்போ நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்கு உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். 70 பேர், என்ன 70 பேரை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். யாரை, தலைவர்களை, மூப்பர்களை. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ரொம்ப முறையாக செய்வார். அந்த முறைப்படி தான் நாமும் என்ன செய்யணும், செயல்படணும். உனக்கு பிரியமானவங்க 70 பேரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு நான் சொன்னார் ஆண்டவர் மோசையை பார்த்து. இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற தலைவர்களையும்
மூப்பர்களையும் நீ கூட்டிகிட்டு வா, 70 பேரை கூட்டிகிட்டு வா. அப்போ நான் உன்மேல் இருக்கிற ஆவி, அதே ஆவி இருக்கணும். என்ன, ஒரு தரிசனம் இன்னும் போய் கானானுக்குள்ளே சேரலை. அப்போ ஜனங்களை வழிநடத்தி செல்ல அதே ஆவியை உடைய மனிதர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஒரே ஆவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிரிட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ரொம்ப கடினமாயிரும். நிச்சயமாக அந்த செய்து முடிக்கவே முடியாது. கணவன் மனைவி அப்படின்னா ஒரே ஆவியுடையவங்களாக இருக்கணும். பேசி என்ன செய்யணும், அந்த காரியத்தை நம்ம சமாதானமாக செய்யணும். ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு சின்ன ஜெபம்னாலும் பண்ணணும். ஆவியில் ஒரு வேறுபாடு வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். அது என்ன ஆயிரும், கடைசியில் பிரிவினை ஆயிரும், தோல்வியாக மாறிடும், அந்த தரிசனம் நிறைவேறாமல் போய்விடும். அதனால் ஆண்டவர் ஒரே ஆவியை, உன்மேல் இருக்கிற அந்த ஆவியை நான் என்ன செய்வேன், 70 பேர் மேலேயும் வைப்பேன். அப்போ ஒரு ஆள் ஒரே ஒரு வேலையை செய்தால் ரொம்ப கஷ்டம். எல்லா வேலையுமே ஒரு ஆள் செஞ்சால் எல்லா குறையுமே யார்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க, அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலையை நாம் என்ன செய்யணும், ஷேர் பண்ண வேண்டும். என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து, இப்போ நம்மெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி தான். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மாதிரி தான் நம்ம இருக்கிற ஒரு அமைப்பு. இப்போ ஒரே ஆள் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது, செய்து முடிக்க முடியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நாம் என்ன செய்யணும், பிரித்து ஒவ்வொரு அதே ஆவி உள்ள அப்படின்னா என்ன இருக்கணும், அவங்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை, சேர்ந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை. அவர்களுக்குள்ளே அந்த ஒன்று உட்கார்ந்து பேசி குறைவுகளையும் நிறைவுகளையும் டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணுகிற ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும். கணவன் மனைவியும் என்ன செய்யணும், குடும்ப காரியங்களை நல்லா மனம் விட்டு பேசணும். என்ன இப்போ பிள்ளைங்க, அம்மாவுக்கு சில பிள்ளைகளை குறித்த காரியங்கள் தெரியும், அப்பாவுக்கு சில காரியங்கள், வெளி காரியங்கள், ஃபைனான்ஸ் காரியங்கள் தெரியும். அப்போ என்ன செய்யணும், ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தலைவனாக குடும்பத்தை கொண்டு சேர்க்கணும். அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும், நல்ல ஷேரிங் 2 பேருக்குள்ளேயும் இருக்கணும். மனைவியே எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, நான் போயிட்டு வருவேன், சம்பளம் வாங்கி மட்டும் கொடுத்துருவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஊழியமே ஆனாலும் முதல்ல என்ன சொல்கிறாங்க ஆண்டவர், அடுத்தது என்னது, குடும்பம், அதுக்கப்புறம் தான் ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன, அப்படி தான், உண்மை தான். குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஊழியம் நல்லாயிருக்கும். குடும்பம் சரியில்லாமல் இருந்தால் எங்கே போய் ஊழியம் செஞ்சாலும் அது சாட்சியாக இருக்குமா, இருக்கவே செய்யாது. எனவே நம்ம என்ன செய்யணும், எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய காரியங்களை சரியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை நடத்தும்போது ஆண்டவர் அந்த காரியங்களில் நமக்கு ஆலோசனை தந்து அதை லகுவாக்கி கொடுப்பார். இப்போ மோசையுடைய பிரச்சனையை ஆண்டவர் அழகாக சால்வ் பண்ணிட்டார். எப்படி, உன்னோட என்ன செய்ய, தலைவர்களையும் மூப்பர்களையும் கூட்டிகிட்டு வா, நான் அவங்க மேலே என்ன செய்வேன், உன் மேலே வைத்திருக்கிற அதே ஆவியை ஆண்டவர் தான் அது அபிஷேகம் தரணும். என்ன, நம்மளாக சூஸ் பண்ணுறதில்ல, நம்மளுடைய விருப்பம்லாம் கிடையாது. 25வது வசனத்தில் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேல் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். பாருங்கள், பேசுகிறாங்க, ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள் ஆவியில். அப்போ அந்த காரியம் சால்வ் ஆயிடுச்சு. மோசையுடைய பாரத்தை சால்வ் பண்ணுறது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, இல்லை. சகரத்தையும் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறாரு. எப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருதோ அப்போ என்ன செய்யணும், உட்காரும்போது ஆண்டவர் உதவியாக நல்ல ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ அடுத்தாப்பில் தலைவர்கள் மோசை பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த பிரச்சனை என்னது, இதுக்கு ரொம்ப அடித்தளமானது, எங்களுக்கு இறைச்சி வேணும் தான் ரொம்ப அடித்தளமான பிரச்சனை. ஆண்டவருடைய கை குறுகி போகவே இல்லை, சரியா? அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டால் இறைச்சி கிடச்சிரும். அதுக்கு அழுவணுமா, ராத்திரியெல்லாம் புலம்பணுமா, மோசையே அப்படி டென்ஷன் ஆக்கி விடணுமா, தேவையே இல்லை. சாதாரண காரியம். என்ன, கேளுங்க, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்ணுன்னு நீங்கள் சித்தமாக இருக்கீங்களோ அதை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு காலையில் ஜெபம் பண்ணிட்டா போதும். பரமண்டல ஜெபம் சொன்னாலே போதும். ஏன்னா அதுலேயே எல்லா விண்ணப்பங்களும் இருக்குது. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு அந்த இது இல்லை. இயேசு வந்த பிறகு தானே பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுத்தாரு.
அதனால் இவங்களுக்கு அந்த ஜெபம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்களுக்கு ஒரு கீழ்காற்றை தான் அனுப்புனார். அந்த கீழ்காற்றை அனுப்பும்போது என்ன வந்துச்சு, காடைகள் வந்துச்சு. காடை ரொம்ப நல்ல உணவு. ஒலிவ எண்ணெய் எப்படியோ அது மாதிரி நம்ம இப்போ மட்டன்லாம் சாப்பிட்டோன்னா கொலஸ்ட்ராலு எல்லாமே கூடிரும். சிக்கனும் அதே மாதிரி தான், அதை விட கொஞ்சம் கம்மி. ஆனால் காடையில் என்ன இல்லை, அது கொலஸ்ட்ரால் 0. காடை நல்லா சாப்பிட்லாம். அது கிடைக்குது, இப்போல்லாம் நல்லா விலைக்கு கிடைக்குது. முதல்லலாம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு விலை. இப்போ அதுவும் 80 ரூபாயோ என்னவோ சொன்னாங்க. புறா மாதிரி இருக்கும், சின்னோண்டாக தான் இருக்கும், எலும்பெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை சாப்பிட்டா என்ன இல்லை, அது கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது, அவங்கெல்லாம் மட்டன்லாம் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், காடையை வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப ஒரு ஈஸியாக ஒரு கீழ்காற்றை அனுப்பும்போது, இப்போ 31வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடந்துச்சான். அப்போ பாருங்கள் எவ்வளவு இருந்திருக்கு இல்லை. போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அவர் என்ன செய்கிறவர், நிரம்பி வழியும்படியாக நம்மளுடைய களஞ்சியங்களை நிரப்புகிற தேவன். போதும் ஆண்டவரே போதும், பிறருக்கு கொடுக்கும்படியாக அவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிற தேவன். அப்போ அவங்க நல்லா செஞ்சாங்க, அவங்க மூக்கு முட்டை சாப்பிட்டாங்க. 20வது வசனத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை, 30 நாள் நீங்கள் உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணிட்டீங்க, அழுதிட்டீங்களே. அப்போ அழுகையை அமர்த்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 30 நாள் கொடுக்குறாரு. மூக்கு வழியாக வந்துருச்சான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளை, கர்த்தர் நம்ம மேலே அவருடைய கை குறுகி போகவே இல்லை. இன்றைக்கி நமக்கு வசனம் அதுதான், 23:11-23. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அப்போ மோசேயினுடைய பிரச்சனையை ஆண்டவர் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் ஜனங்களுடைய தேவைகளும் எப்படி சந்திக்கப்பட்டுச்சு. ஒரு நாள் தான் கேட்டாங்க அவங்க. ஆண்டவர் 1 மாதம் சாப்பிடுங்க, தெவிட்டி போகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திருப்தியாக ஆண்டவர் அவர்களை போஷித்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பாரங்கள்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை ஒரு நாளும் நம்ம வருத்தப்படுத்திடக்கூடாது. கூட இருக்கிறவங்கள ஒருத்தரோட ஒருத்தர் தேவை நிமித்தம் சண்டை போட்டுறக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக அவைகளை நம்ம தாண்டி வருகிற ஒரு நல்ல பூர்வ கால காரியங்களை சிந்தித்து நிதானமாக நடந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கை குறுகி போகவில்லை. உம்முடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத எங்களுடைய கண்கள் காணும்படியாக என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க என் கை குறுகி போகவில்லை. ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய கையினால் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமமுள்ள தேவன். உம்முடைய வலது கரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் ரட்சிக்கும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படி தேவைகளை சந்தித்து பிரச்சனைகளை நீர் மாற்றி ஒரு நல்ல சமாதானத்தோடு தொடர்ந்து பயணம் செய்ய நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கனம், மகிமை, துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.